வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நேற்று நைட்டே வந்து ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நாளைக்கு காலேஜ் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது தெரியுது. 12/9/2025 காலேஜ் ஓப்பனிங். ஆனால் ஒரு சில காலேஜஸில் மட்டும் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் டேட் வந்து மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஒரு சில கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில டிஃபிகல்ட்டினால் டேட் வந்து மாறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன் இந்த ஆர்டரில் கூட 15th அன்னைக்கு தான் ஓப்பனிங்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரோ அல்லது நிறைய காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க. சரிங்களா? 12/9 ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஒரு சில காலேஜஸ் மட்டும் 15/9 ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும், நம்ம என்னென்ன கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஃபுல்ஃபில் டேட்டாவை இதில் பார்க்க போகிறோம். இதிலேயே எல்லா டீட்டெயிலும் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் மேலே கொடுத்துட்றாங்க. ஃபைனல் அட்மிஷன் லெட்டர்னு அதில் உங்களோட கேண்டிடேட் நேம் இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டா இருக்கும், அடுத்து ரிப்போர்ட்டிங் டேட்டு, அந்த எந்த டைம் எந்த டேட்டில் நீங்கள் வரணும் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க பாருங்கள். சரிங்களா? 15/9/2025 காலையில் 9 மணிக்குன்னு இந்த அலாட்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த டைமு எந்த டேட்டுங்கிறத பார்த்துக்கோங்க. காமனாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா? கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னா பெய்டுன்னு இருக்குது. அட்மிஷன் ஸ்டேட்டஸ் ஃபீஸுக்கும் பெய்டுன்னு இருக்குது. சரிங்களா? அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்டான கோர்ஸ் நேம் இருக்கும், உங்களுக்கு அலாட்டான காலேஜ் இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகணும், டே 1 நீங்கள் போகிறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர்லேயே. சரிங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ காப்பி ஆஃப் ஃபைனல் அட்மிஷன் லெட்டர். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன் இந்த ஃபைனல் அட்மிஷன் லெட்டர். எல்லாரும் உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களோட டேஷ்போர்டில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் சொன்னீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்குவாங்க. சரியாக எடுத்து கொடுப்பாங்க. அதில் ஒரு மினிமம் ஒரு 5 நம்பர்ஸாவது என்ன பண்ணிக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, அதில் ஒரு 10 நம்பர்ஸ் வந்து 10 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போனோஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போனப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு போனோஃபைட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது அக்ரியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த போனோஃபைடை இங்கே கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எனி அதர் டிஃபிகல்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது 7.5 இருந்தால் 7.5க்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அங்கே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளாக இருக்கீங்கன்னா அதுக்கான ஜெராக்ஸு, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டில் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரியான டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதில் ஒரு 10 காப்பி, அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் அதில் ஒரு 10 காப்பி, உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் அதில் ஒரு 10 காப்பி, உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதில் ஒரு 20 நம்பர்ஸு, உங்களுடைய பேரண்ட்ஸோட ஃபோட்டோ காப்பி. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும், ஆதார் கார்டு, உங்களை ஐடென்டி ப்ரூஃபு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து லாஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ஃபீஸ் ரிசிப்ட். சரிங்களா? கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டினீங்களா அதுக்கான ரிசிப்ட்டு, அட்மிஷன் ஃபீஸ் 20,000 பேமெண்ட் பண்ணிங்களா அதுக்கான ரிசிப்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி செமஸ்டர் ஃபீஸ் நீங்கள் ஏதாவது கட்டியிருந்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் மூலமாக செமஸ்டர் ஃபீஸ் ஏதாவது கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரெசிப்டையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த்ரூ கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ இதை பற்றின ஃபுல்ஃபில் டேட்டாவோட இந்த ஃபைனல் அட்மிஷன் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ எல்லாருமே உங்களோட டேஷ்போர்டில் ஓப்பன் பண்ணி இதை பார்த்துக்கோங்க. இது அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ உங்களுக்கான லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து எந்த டைமில் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த டேட்னு, அந்த டேட் அந்த டைமுக்குள்ளே போய் அங்கே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.